ஆரம் சேனல் நண்பர்களுக்கு வணக்கம். சென்னை சைதாப்பேட்டையிலிருந்து தேனாம்பேட்டை வரையிலான உயர்நிலை பாலம் அமைக்கும் பணிகள் இந்த ஆண்டு டிசம்பரில் நிறைவடையும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதை பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி யூஸ்ஃபுல் இன்ஃபர்மேஷனை தெரிஞ்சுக்க மறக்காம நம்ம ஆரம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சுமார் 400 ஆண்டுகள் பழமை வாய்ந்த சென்னை மாநகரின் மிக முக்கிய சாலையான அண்ணா சாலை போக்குவரத்து நெரிசல் மிகுந்த சாலையாகும். இது திருவல்லிக்கேணி முதல் கிண்டி வரையிலான பல்வேறு முக்கிய பகுதிகளில் இருந்து வரும் சாலைகள் இணையமிடமாக உள்ளது. இதன் காரணமாக அண்ணா சாலை சந்திப்பில் எப்போதும் போக்குவரத்து நெரிசல் நிறைந்த இடமாகவே காணப்படும். குறிப்பாக தேனாம்பேட்டை முதல் சைதாப்பேட்டை வரை உள்ள 3.5 கிலோமீட்டர் தூரத்தை கடக்க சராசரியாக 25 முதல் 30 நிமிடங்கள் ஆகும். நந்தனம் சந்திப்பு, சிஐடி நகர் சந்திப்பு ஆகியவற்றில் காலை மற்றும் மாலை நேரங்களில் வாகனங்கள் சுமார் 2 கிலோமீட்டர் நீளத்திற்கு காத்திருக்க வேண்டிய நிலை உள்ளது. அது மட்டுமின்றி அண்ணா சாலையை கடந்து செல்ல நீண்ட நேரம் தேவைப்படும். இதனால் வாகன ஓட்டிகள் கடும் சிரமத்திற்கு ஆளாகி வருகின்றனர். இதனால் பள்ளி, கல்லூரி மற்றும் வேலைகளுக்கு செல்வோர் மிகுந்த பாதிப்புக்கு உள்ளாகின்றனர். பண்டிகை மற்றும் முக்கிய நாட்களில் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்படுகிறது. இதனால் குறித்த நேரத்திற்கு வேலைக்கு செல்ல முடியாமல் பலரும் அவதிக்குள்ளாகி வருகின்றனர். 1 மணி நேரத்திற்கு 10,000 வாகனங்கள் பயணிக்கும் வகையில் இந்த சாலை வடிவமைப்பு உள்ளது. ஆனால் 18,000க்கும் மேற்பட்ட வாகனங்கள் இச்சாலையை பயன்படுத்துகின்றன. வரும் காலங்களில் இது மேலும் அதிகரிக்க வாய்ப்புள்ளது. எனவே இந்த போக்குவரத்து நெரிசலுக்கு தீர்வு காணும் வகையில் சென்னை அண்ணா சாலையில் தேனாம்பேட்டை முதல் சைதாப்பேட்டை வரை உயர்மட்ட சாலை அமைக்கப்படும் என்று 2022-23 ஆண்டுக்கான நெடுஞ்சாலைத்துறை மானிய கோரிக்கையில் அறிவிக்கப்பட்டிருந்தது. அந்த அறிவிப்பினை செயல்படுத்தும் விதமாக ஆய்வுகள் மேற்கொள்ளப்பட்டன. அண்ணா சாலையின் கீழே சென்னை மெட்ரோ ரயிலின் சுரங்கப்பாதை செல்வதால் இது வடிவமைப்பது பெரும் சவாலாக இருந்தது. எனவே ஆழம் குறைந்த அடித்தளம் மட்டுமே அமைக்க வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டது. ஆனால் இப்பகுதியில் மண்ணின் தாங்கும் திறன் குறைந்தளவே உள்ளதால் ஆழம் குறைந்த அடித்தளம் கொண்டு வடிவமைப்பது சாத்தியமற்றமானது. இதற்கு தீர்வு காண பல்வேறு முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டன. அண்ணா எல்டாம் சாலை, SIET கல்லூரி சாலை, நந்தனம் சந்திப்பு மற்றும் CIT சாலை சந்திப்பு, சைதாப்பேட்டை பேருந்து நிலையம் வரை உயர்மட்ட சாலை அமைக்கப்படும் என அறிவிக்கப்பட்டது. மேம்பால பணிகள் விறுவிறுப்பாக நடந்து வந்த நிலையில் நெடுஞ்சாலைத்துறை ஒப்புதல் வழங்கி உத்தரவிட்டது. இதைத் தொடர்ந்து 3.2 கிலோமீட்டர் தொலைவுக்கு சைதாப்பேட்டை தேனாம்பேட்டை வரையிலான 4 வழி உயர்நிலை பாலம் அமைக்க மெட்ரோ ரயில் கட்டுமான பணியை கருத்தில் கொண்டு ரூபாய் 621 கோடி நிதி ஒதுக்க வேண்டும் என கூறப்பட்டது. அந்த வகையில் முதற்கட்டமாக ரூபாய் 100 கோடி நிதி ஒதுக்கப்பட்டதை தொடர்ந்து பணிகள் தொடங்கினர்.
மழை காலத்திற்குள் சைதாப்பேட்டை முதல் தேனாம்பேட்டை வரை உயர்மட்ட மேம்பாலத்தின் அடித்தள பணிகள் முடிக்கப்பட வேண்டும் அதிகாரிகளுக்கு உத்தரவிடப்பட்டுள்ளது. மேலும் உயர்மட்ட மேம்பால பணிகள் நடைபெறும் இடங்களில் போக்குவரத்து காவல்துறை, மின்வாரியம், மாநகராட்சி, குடிநீர் மற்றும் கழிவுநீர் வாரியம், வனத்துறை ஆகிய துறைகளுடன் ஒருங்கிணைந்து செயல்பட்டு பொதுமக்களுக்கு இடையூறு இல்லாமல் பணிகள் நடத்த தேவையான நடவடிக்கைகளை மேற்கொள்ளவும் அறிவுறுத்தப்பட்டது. உயர்நிலை பாலம் அமைக்கும் பணிகள் இந்த ஆண்டு டிசம்பரில் நிறைவடையும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த 4 வழி உயர்நிலை பாலம் மூலம் தாடண்டர் நகர், சிஐடி நகர் மற்றும் நந்தனம் டென்லப் சாலையில் செனாட்டப் சாலை சந்திப்பு, எல்டம் சாலை சந்திப்புகளை போக்குவரத்து நெரிசலின்றி 16 நிமிடங்களில் கடந்து செல்ல முடியும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த மேம்பாலம் பயன்பாட்டிற்கு வரும் பட்சத்தில் மெட்ரோ ரயில் சுரங்கங்கள் அமைந்துள்ள நேர்கோட்டில் கட்டப்படும் முதல் உயர்மட்ட சாலையாக இது இருக்கும். மேலும் சென்னை மாநகரின் மிக நீண்ட பாலமாக இது அமையும். இந்த வீடியோ பத்தின கருத்துக்களை மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்தா லைக் பண்ணி உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி.